சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வாருங்கள், இன்றைய பதிவுக்குள் நாம் செல்லலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் இயற்கை எழில் கொஞ்சும் பூம்பாறை குழந்தை வேலப்பர் ஆலயம். கொடைக்கானல் அழகின் ரகசியமாக அறியப்படும் பூம்பாறை. கொடைக்கானல் மலையின் மீது அமைந்த அழகிய கிராமமாகும் பூம்பாறை. இந்த பூம்பாறை கிராமம் மிக ரம்மிய அழகோடு எப்போதும் இருக்கும். இது பச்சை போர்த்திய மலைகள் மற்றும் பசுமை பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட பிரமிப்பூட்டுகிற அடுக்கடுக்கான நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 2 கோயில்களில் மட்டுமே நவபாசகத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வ சிலைகள் உள்ளன. அவை பழனிமலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை, பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை என்று சொல்லுகிறார்கள். பழனி மற்றும் பூம்பாறை மேற்கு தொடர்ச்சி மலைகள் நடுவில் போகர் சித்தர் 2 நவபாச சிலைகளை அமைத்தார். அந்த இடம் யானை கெஜம் என்று சொல்வார்கள். அதற்கு போகர் காடு என்று அழைக்கப்படுகிறது. பூம்பாறை முருக நவபாசகத்தினால் ஆனவர் என்றும், கோவில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த கோவில் சேர வம்சத்தின் அரசரால் கட்டப்பட்டது என அறியப்படுகிறது. இக்கோவிலானது பழனி முருகன் கோவிலுக்கு நேரெதிரில் அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ள பஞ்ச பாண்டவர்கள் தங்களது வனவாசத்தில் ஒரு பகுதியாக பூம்பாறைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குருமூப்பு அழைக்கப்பட்ட முருகன் சிலையை வழிபட்டுள்ளனர். பிற்காலத்தில் இப்பகுதியை ஆண்ட சேர மன்னன் குருமூப்பு முருகன் சிலையை சுற்றிலும் ஒரு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார். முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்களில் முக்கியமானவர் அருணகிரிநாதர். இவர் ஒவ்வொரு முருகன் திருத்தலமாக சென்று திருப்புகழ் பாடி வந்தார். அவர் ஒரு முறை பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தார். இரவு நேரம் என்பதால் கோவில் மண்டபத்திலே தங்கிவிட்டார். அந்த வனத்தியில் வசித்த ராட்சசி ஒருத்தி மனித வாசனைப்பட்டு அருணகிரிநாதர் தங்கியிருந்த இடம் நோக்கி வந்தாள். அப்போது முருகப்பெருமான் குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்தார். இதை கண்ட ராட்சசி இது ஒரு குழந்தை தாயும் என்று எண்ணி அங்கிருந்து சென்று விட்டார். மறுநாள் காலை எழுந்ததும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்து கொண்ட அருணகிரிநாதர் இத்தலம் முருகப்பெருமானை குழந்தை வேலர் என்று அழைத்தார். இங்குள்ள முருகன் குழந்தை வேலாக அருள்பாலித்து வருகிறார். இக்கோவில் அருகிலேயே அருணகிரிநாதருக்கு சிலையுடன் கோவில் உள்ளது. குழந்தை வேலப்பர் சுவாமி கோயிலானது 3000 ஆண்டுகள் புராண வரலாறு கொண்டது. இந்த ஆலயம் மிகவும் பழமையானது என்பதற்கு இங்குள்ள கிறந்த எழுத்துக்களும் பழங்கால சிலைகள்தான் சான்றாக உள்ளன. இவ்வாலய இறைவனான குழந்தை வேலப்பர் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். யார் ஒருவருக்கு இந்த முருகன் தரிசனம் நினைக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த ஆலயத்திற்குள் செல்ல முடியும் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாக உள்ளது. குழந்தை வேலப்பர் கோவிலானது முகமண்டபம், மகா மண்டபம், இடைநாளிகை, கருவறை ஆகிய கூறுகளை கொண்டுள்ளது. கோவில் கருவறைக்கு எதிரில் உள்ள பிரகாரத்தில் மயில், பலிபீடம், கொடிமரம், விளக்கு தூண் போன்றவை அமைந்துள்ளன. கருங்கல்லால் கட்டப்பட்ட கருவறையில் மேலே கதையால் ஒற்றை நிலை விமானம் அமைக்கப்பட்டுள்ளது. விமானமானது 4 வடிவிகளை சிகரத்துடன் உச்சியில் உலோக கலசங்களுடன் காணப்படுகிறது. கருவறையில் போகரால் நவபாசகத்தால் அமைக்கப்பட்ட குழந்தை வேலர் சிலை இருக்கிறது.
குழந்தை வேலப்பரின் உருவமானது பழனி தண்டாயுதபாணி ஒத்த உருவத்தில் இருப்பது தனி சிறப்பு. 2 கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் வலது கையில் தண்டத்தையும் இடது கரத்தை தொடையில் பின்புறம் வைத்தபடி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் சமபாத நிலையிலும் பழனியில் தண்டாயுதபாணி திரிபங்க நிலையிலும் உள்ளனர். கருவறையில் வடக்கில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு சிறு ஆலயம் அமைந்திருக்கிறது. முருகன் கோவில் பிரகாரத்தை சுற்றி விநாயகர், பைரவர், நவக்கிரகங்கள், இடும்பன், நாகர், அருணகிரிநாதர், மல்லர், பத்திரகாளியம்மன் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. கருவறைக்கு முன்புறம் இடைநாளிகையில் வெளிப்புறச் சுவரில் சிவகாமி, உடனாய நடராஜர், பிரம்மன் ஆகியோரின் திருமேனிகள் உருவப்பட்டுள்ளன. முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உள்ளது. இங்கு வந்து வழிபடுவர்களின் பால வினைகள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்குள்ள மனிதர்களிடம் கேட்கும்போது, இங்கு வந்து வழிபடுபவர்கள் பாவ வினைகள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளதாக கூறினார்கள். இவ்வாலயத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவின் போது முருகப்பெருமான் வீதி உலா வருவார். இங்குள்ள தேரானது இடவடத்தேர் ஆகும். அதாவது இத்தேரில் முன்புறமும் பின்புறமும் வடம் பிடித்து இழுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். தேர் திருவிழா நேரங்களில் 25,000 தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டு இருக்கும். திருவிழா மற்றும் சிறப்பு விசேஷ நாட்களில் தரிசன நேரம் மாறுபடும். இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் திண்டுக்கல்லில் இருந்து சுமார் 115 கிலோமீட்டர் தொலைவிலும், தேனியிலிருந்து 102 கிலோமீட்டர் தூரத்திலும், கொடைக்கானலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் பூம்பாறை கிராமம் உள்ளது. அந்த பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோவில் உள்ளது. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.